கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனோட முன்னாடி நாள் இது. பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு இருக்கும் இல்லையா, அது மாப்பிள்ளை வந்து முன்னாடியே அழைச்சிட்டு மண்டபத்தில் வச்சு கோவில் வச்சு அழைச்சிட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போவோம். மண்டபத்தில் தான் இனி நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஸோ வீட்டிலேருந்து ஒருத்தராக மேக்கப் போட்டு ரெடியாகி வந்துகிட்டே இருந்தோம். இந்த சாரீ வந்து நான் பெங்களூர் பர்ச்சேஸ் போகும்போது எடுத்த சாரீ தான் இது. அப்போ உங்களுக்கு நான் சாரியை காட்டல. ஸோ அங்கே வாங்கின சாரீஸ் தான் இது. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் அண்ணா வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் கிட்ட எத்தனை கோட்டிங் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணியுமே அழகாக ரெடியாகி வந்துட்டாங்க. நானே எங்கள் அண்ணியும் வந்து போனோம். முன்னாடி எங்கள் அக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காவை கூட்டிகிட்டு போகணும். என் பையன், என்னோட இன்னொரு அண்ணன், இது எங்கள் அப்பா. எங்கள் சின்னண்ணா கூட வந்து நான் வந்து வண்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிளம்பிட்டார். என் பையன் வந்து நான் உள்ளே போய் இன்னும் பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். நாங்கள் தான் சிஸ்டர்ஸ். நாங்கள் 4 பேரும் எங்கள் சித்தி பிள்ளைங்க, நாங்கள் சித்தி பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து மேக்கப் போட்டு நாங்கள் தான் வந்து வரவேற்பு நினைச்சு எல்லோரும் இருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரே ஃபோட்டோஸ் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களாம் பாவம் அவங்களுக்கு வந்து எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் எங்கள் அக்கா ஒரே மேக்கப் பண்ணியிருந்தேன். ஓகே, அக்கா தான் என் கூட பெங்களூர் வந்திருக்கேன். நானும் அக்கா ஒரே இந்த சைடு வந்து எங்களோட பாப்பா சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே பார்த்தோம். நாங்கள் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பிள்ளைங்களாம் வந்து அதிகமாக வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரதில்லை. அதனால் இங்கே இந்த பொண்ணு யார், இந்த பையன் யார் அப்படியெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பாட்டியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து கூட்டி போய் இவங்களாம் என் அண்ணா பொண்ணு, என் பெரிய அண்ணா பொண்ணு, இது என் சின்ன அண்ணா பொண்ணு. ரெட் தாவணி போட்டுருக்கிறது என்னோட பெரிய அண்ணா பொண்ணு, ப்ளூ தாவணி போட்டுருக்கிறது எங்கள் சின்ன அழகாக இருக்குது. எங்கள் ஃபோட்டோ செக்ஷனுக்காக ஒரு இடம் வந்து வச்சுருந்தாங்க பின்னாடி. அந்த ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. எல்லாமே வந்து அதில் 2 பேரும் வெளியில் வந்து இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடித்து வான வேடிக்கைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் இது. ஸ்நாக்ஸ் வந்து ஒப்புட்டு போலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒப்புட்டுன்னு சொல்லுவோம், போலின்னு சொல்லுவோம். போலி, பஜ்ஜி, அப்புறம் டீ, காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் வந்து வரவேற்பு நின்றுட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்று பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நாங்களாம் ஒரே ஜாலி தான், ஒரே பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி தான் இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ், எங்களால் எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் முன்னாடி வந்து வரவேற்புக்கு பண்ணியிருந்த டெக்கரேஷன் இன்னுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. இது வந்து எங்கள் அக்காவும் எங்கள் மாமா பொண்ணும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டெக்கரேஷன் பண்ணும்போது நான் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா எனக்கு வேறு வேலையை பிரித்து கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு பிரித்து கொடுத்ததுனால நாங்கள் போயிட்டோம். இவங்க தான் எங்கள் மாமி. நிறைய வாட்டி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். மாப்பிள்ளை தான் அவங்களோட ஃப்ரெண்டு. எங்கள் மாமியே நீங்கள் கூட வீட்டில் வரீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வந்து பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னோடய 2 அண்ணா, பெரிய அண்ணா, என்னோடய சின்ன அண்ணா, இந்த ஃபோட்டோ செக்ஷனில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். பொதுவாக எங்கள் அண்ணன் ஃபோட்டோக்கே வரவே மாட்டாங்க. எங்கள் பெரிய அண்ணன் நான்லாம் வரமாட்டேன் போ அப்படி சொல்லுவாங்கல்ல. இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை பிடிச்சி நான் நிற்க வச்சுட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய இன்னொரு அண்ணா, எங்கள் சித்தி பையன். இவங்க 2வது சித்தி பையன், எங்கள் சந்திரண்ணா. இவங்க எங்கள் பெரிய அண்ணனோட அவர் பெரியவர். அவரும் எல்லாருக்கும் பெரிய அண்ணன். அவருமே வந்து அதிகமாக அவரும் ஃபோட்டோக்கே வரவே மாட்டார். நான் வரமாட்டேன் அப்படி சொன்னாங்க. எல்லா அண்ணனுங்களும் என் கூட நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நின்று எடுத்துக்கிட்டேன். இது பெரிய அண்ணா பொண்ணு, சந்திரண்ணா பொண்ணு. எல்லாமே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். சித்திங்க 4 சித்திங்க அப்படின்னும் போது 4 சித்தியோட பிள்ளைங்க. அவங்களுக்கு இப்போது எங்களுக்கெல்லாம் மேரேஜு, எங்களுக்கெல்லாம் குழந்தைங்க அப்படின்னும் போது எங்கள் சர்க்கிளே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எல்லாருமா இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உள்ளே வரும்போது என்ட்ரி சாங்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்களை கொண்டு போய் வரவேற்பு நிற்க வச்சதுனால அவங்களால வர முடியல. ஸோ நானே என்னோடய அண்ணா பொண்ணுங்க மட்டும் சேர்ந்து என்ட்ரி சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ணுங்க. ஸோ இதோட நிற்கல, என்ன டான்ஸ் ஃபுல்லாக இருக்குது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்.
இந்த மாதிரி கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எங்கள் சைடு மேரேஜில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. இருந்தாலும் பண்ணோம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மேரேஜ் பண்ணி ஒரு டைம் வந்தாங்க. இந்த சைடு டைம் வந்தாங்க. அந்த சைடு பொண்ணு மாப்பிள்ளை நடக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கு வந்தவங்க நைட்டு அந்த ரிசப்ஷன் வந்தவங்க எல்லாருமே ஒருத்தராக அந்த gift கொடுக்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி செக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து என்னோட இன்னொரு சித்தி பிரியா, உங்களுக்கு தெரியும். பிரியா மேரேஜ் கூட நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோட இன்னொரு தம்பி, சித்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களே பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தாலும் எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்களையும் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாம் என்னை சுற்றி என் கூட எப்போவுமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. கண்டிப்பாக எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே எனக்காக வந்து நின்று செய்வாங்க. இந்த அவங்க வந்து முஸ்லீமாக இருந்தாலுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் என்ன கூப்பிட்டாலும் எனக்காக வந்து நிற்பாங்க. அவங்களாம் எனக்காக வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு அனுப்பிவிட்டேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டான்ஸ் செக்ஷனுக்கே போனோம். அப்பப்போ லைட்டாக போகிறது ஆறுதுமா இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நர்வஸாக இப்படி அப்படி வேண்டாம் முடியாது, நீ ஆடு முதல்ல, நான் ஆடு முதல்ல, அப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அடுத்து வர 20 மினிட்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸு தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். A few moments later.